வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை எப்படி ஒழிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் சோம்பேறித்தனத்தை எப்படி கொள்வது, அதை பற்றின டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு கடினமான பாதை, அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். சில நேரத்தில் நிலையான உற்பத்தி திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சோன்னா, நம்மளோட நெட்வொர்க், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நம்மளை அந்த சோம்பேறித்தனமான பழக்கத்துக்கு இழுத்துரும். நல்ல செய்தி என்னென்னா, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அதிர்ஷ்டவசமாக நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா, நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னா அந்த சோம்பலை முடிந்தவரை வழியின்றி கொள்ளலாம். இன்று நீங்கள் சோம்பலை கொள்ளணும்னா 5 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், கவன சிதறல்களை அகற்றுறது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த செயலற்ற செயல்கள்லையும் அதிக நேரம் செலவிடுறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும். தொலைக்காட்சி, வீடியோ கேம், ஸ்மார்ட் ஃபோன், இல்லை நெட்வொர்க்கு, சமூக ஊடகங்கள், இந்த மாதிரி எந்த செயல்கள் வேணாலும் இருக்கலாம். இந்த செயல்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்திக்குது. இப்போ உங்ககிட்ட ஐஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க அப்படின்னு சரியாக பார்க்க முடியும். இப்போது சில அமைப்புகளுக்கு பேட்ரி அப்படிங்கிறத தட்டி பேட்ரி பயன்பாடு அப்படிங்கிறத கீழே உள்ள கடிகார அந்த ஐக்கானை தட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம பெரும்பாலும் பல மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை நம்ம பல மணி நேரம் யூஸ் பண்ணுறது இப்போ நம்மளே அதே மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் டைம் போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்களே ஒரு ஹெல்ப் பண்ணிக்கலாம். உங்களோட சூழலில் இருந்து இந்த குற்ற உணர்ச்சியை நம்ம அகற்றணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேலை செய்த பிறகு உங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு வெகுமதி அளிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை சீர்குலைக்கும் பிற செயல்பாடுகளை பற்றி நம்ம சிந்திக்கணும். நீங்கள் உண்மையிலேயே சோம்பேறியாக இருக்கிறீங்களா இல்லது அதிகமான சோம்பேறியாக இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இப்போ உங்களோட குழந்தைகள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இல்லை செல்ல பிராணிகள் இது எல்லாத்தையுமே மகிழ்விக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிச்சிட்டு உங்களோட கவனத்தை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திசை பக்கம் நம்ம திருப்பிக்கணும். உங்களுக்கு மட்டுமே உங்கள் வீட்டில் ஒரு இடத்த உருவாக்க முயற்சிக்கணும். நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் உற்பத்தி செய்ய விரும்புகிற இடமா உங்களை ஊக்குவிக்கிற ஒரு தளர்வான பகுதியாக அதை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அப்படி ஒரு பிளேஸை உருவாக்கிக்கிட்டீங்க, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளோட சோம்பேறித்தனத்தை போக்கும். அதாவது இப்போ நம்ம குழந்தைங்க கூட இருந்தோம் அப்படின்னாக்கா ஃபோன் பார்க்கக்கூடாது. நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத ஊடகங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு வெளியில் போகும். அடுத்தது நேர்மறையான சிந்தனைகள். இப்போ உங்கள் மனம் எளிதில் எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். குற்ற உணர்வு, சுய சந்தேகம் இது எல்லாமே சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நாள் ஃபுல்லாக மோசமான முறையில் எதுவுமே செய்யலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன காட்டணும், சரி இல்லை அந்த எண்ணங்களை இப்போதே நம்ம அகற்றிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சோம்பலை கொள்ள விரும்பினா உங்களுக்காக நீங்கள் உருவாக்கிய மோசமான சுய உருவத்தையும் கொள்ளணும். எந்த நேரத்துலையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினப்பில் வச்சுக்கணும். இப்போது எதிர்மறை உணர்ச்சிகளை அகற்றுவதோடு எந்த ஒரு பணியையும் தள்ளி போடுவதை பற்றி தானாகவே சிந்திக்க உங்கள் மூளைக்கு நீங்கள் பயிற்சி அளித்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுனால தானே சரி இந்த வேலையை நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கையும் தள்ளி போட்டிருப்போம். ஏன்னா நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக எதிர்மறையான உணர்வுகள் தான் இருக்கும். ஸோ நம்ம உங்களை பற்றி அதை மாற்ற முடியாது, நம்ம இந்த எதிர்மறை எண்ணத்தை மாற்ற முடியாது, நம்ம இன்றைக்கி இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பியிருக்கலாம். இருந்தாலும் சுய சந்தேகம் இருந்ததுன்னா கூட ஒவ்வொரு முறையும் உங்களை இன்னும் அது எடை போட்டு ஒரு தள்ளி போடுறது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சுன்னா கூட இந்த பழக்கத்தை நீங்கள் தான் உருவாக்கி இருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா இறுதியில் சோம்பலையும் கொள்ளலாம். உங்கள் புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்ட சாக்குகளை தூக்கி எறிஞ்சிட்டு நாளை வரை இதை தள்ளிவிடலாம், இல்லை சில மணி நேரங்களில் அந்த பணியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறத நிறுத்துங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை இது நடக்காது. நடவடிக்கை எடுக்க நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கணும். நீங்கள் திறமையானவர் விருப்பமுள்ளவர் என்ற எண்ணத்தை நீங்கள் வலுப்படுத்தணும். இறுதியாக உங்களோட கோல் என்ன, அந்த கோலை அடையிறதுக்கு நம்மளோட அந்த வெகுமதியில் நம்ம கவனம் செலுத்தணும். உங்களோட சுயமரியாதையை அதிவேகமாக உயர்றதுக்கான வழி என்ன, மேலும் நீங்கள் நேர்மறையோட சுழற்சியில் இருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து நம்ம வரணும்.
ஸோ நம்மளோட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சோம்பேறித்தனத்தை கொள்ள முடியும். 3வது, உங்கள் நாளை ஒழுங்கமைக்கவும். ஸோ இது எல்லாருக்குமே வெளிப்படையாகவே தோன்றலாம். ஒரு சிலருக்கு இது கடினமாகவும் இருக்கலாம். இது போன்று ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி நம்ம ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களோட சோம்பலை கொள்ள முடியும். உங்கள் நாளையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு முன்னால் எல்லாவற்றுக்கும் தயாராக உங்கள் நாளின் முதல் தருணங்களை அல்லது அதற்கு முந்தைய இரவே ஒதுக்கி வச்சிடணும். நீங்கள் தினசரி என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ பத்திரிக்கை, உலர் அளிக்கும் பலகை, இல்லது கேலண்டர், இது மாதிரி ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்துக்கு உடைக்கக்கூடிய ஒரு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களோட இப்போ யாரையாவது சந்திக்கணுமா, இல்லை தொலைபேசி அழைப்புகள் இது மாதிரி இருந்தது அப்படின்னா, இல்லை உணவு தயாரிக்கணும், இல்லை படிக்கணும், ஸ்டடி பிளான், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு அதை ஒரு முறைக்கு 2 முறை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட நம்மளோட கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்ம ஓய்வெடுக்க முடியும். உங்களோட நாளையும் ஒழுங்கமைக்க முடியும். இப்போ நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகளை முதல் நாளே நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீண்டகால வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். இது உங்களோட தொகுப்பிலேருந்து எதையாவது மறந்து போயிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அதை இமேஜின், இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் விட்டுடுச்சுன்னா கூட நம்ம அதை யோசித்து அதை நோட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நம்மளோட அடுத்த நாள் ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நல்ல எனர்ஜிட்டிக்காகவும் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சோம்பேறித்தனத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் நம்மக்கிட்ட சோம்பேறித்தனங்கிற ஒரு விஷயம் நெருங்கவே நெருங்காது. 4வது, பெரிய பணிகளை உடைக்கவும். நீங்கள் உண்மையில் இருப்பதை விட வெற்றிகரமானவர் அப்படிங்கிறத நினச்சி உங்களோட மனதை ஏமாற்ற விரும்புகிறீங்கன்னா பெரிய பணிகளை சிறியதாக உடைக்க முயற்சிக்கணும். நிச்சயமாக இன்று உங்கள் நிகழ்ச்சி நேரத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்கமைச்சிட்டிங்க. ஆனால் சில நேரத்தில் ரொம்பவும் சாதாரண வேலைகள் கூட செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது உங்களோட சூழ்நிலை என்னென்னா, நீங்கள் பெரிய வேலையை உடைக்கிறது இதய துடிப்பில் சோம்பலை கொள்ளும். பெரிய பெரிய வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்பாடா இதெல்லாம் தூக்கி போட்டுறோன்னா நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அதிகமான பணிகளை செய்கிறீங்களோ, சின்னவங்களாக இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக செய்ய விரும்புவீங்க. அது தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு உத்வேகம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது உற்பத்தி திறனுக்கு வழிவகுக்கும். மேலும் உற்பத்தி திறன் சோம்பலுக்கு எதிரானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போயிடும். நான் படிப்பில் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சோம்பல் நம்மளை விட்டு போயிடும். நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், 490 மார்க் வாங்கணும் அப்படின்னு யார் ஒருத்தவங்க கோலை மைண்டில் செட் பண்ணிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சோம்பேறித்தனங்கிறது வராது. ஏன்னா அவங்களோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே அந்த 490 மார்க்ஸில் தான் இருக்குமே தவிர அப்போ இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட எப்படி எதிர்மறையான ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உள்ளே வரவே வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட எண்ணங்கள் உயர்வாக இருந்தது அப்படின்னா கம்மியான இதாக இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் நம்ம உடம்புக்குள்ளே வரவே வராது. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கஷ்டப்படாமல் செய்யணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டளிக்கணும். 5வது, நீங்களே காலக்கெடுவை கொடுக்கணும். சில நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உற்பத்தி திறனை தொடங்குகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்மளை ஊக்குவிக்க போதுமானதாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு லெசன் எடுக்கிறோம், 2 ஹவர்ஸில் படித்து முடிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பட் ஆனால் முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், சரி ஓகே நான் பிளான் இந்த லெசனுக்கு 2 ஹவர்ஸ் தான் போட்டேன், 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் என்னால் முடிக்க முடியல இந்த லெசனை. அப்போ என்ன பண்ணிவிடுவோம், ஓகே நாளைக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். இதுவும் சோம்பேறித்தனத்தோட ஒரு அங்கம்தான். ஏன்னா நம்மளோட கோல் என்னென்னா இந்த லெசனை இன்றைக்கி முடிக்கணும். 2 ஹவர்ஸ்ன்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், ஒரு 1/2 அன் ஹவர் கூட போனால் கூட பரவாயில்ல, இந்த லெசனை நம்ம முடிக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் நம்மளோட ஒர்க்கை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோலில் அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களோட அந்த நாளுக்கான திட்டமிடுதலும் பூர்த்தி ஆகிடும். ஒரு பணியை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அதை முன்கூட்டியே செய்து முடிக்கிறதுக்கான நெகிழ்வுத்தன்மையை நம்மளோட பிளானில் இருக்கணும். முடிக்கப்பட்ட செயல்பாட்டிற்கு
நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒரு ஒர்க்கு இருக்குதுன்னா நம்ம எந்த டேட்டு கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டுக்கு முன்னாடி டேட்டே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ டேட்டுக்கு பின்னாடி முடிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இலக்குகள் எல்லாமே வெரி ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டைம் ஷெட்யூல்லேருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சோம்பலை கொல்லும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு செயல்முறையாக தோன்றினாலும் அது ஒரு பெரிய சோதனையாக இருக்க வேண்டியதில்லை. உண்மையிலேயே தேவைப்படுவது உறுதியான மனநிலை மற்றும் சில வலுவூட்டப்பட்ட ஆரோக்கியமான பழக்கங்கள், தயாரிப்பு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட கோல் அடைய முடியாத நிலையில இருந்து திடீர்னு அடையக்கூடியது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இதெல்லாம் உதவும். ஒரு அடியிலையும் உங்களை நம்புவதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். ஏன்னா நீங்கள் நினைக்கும் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நம்ம சோம்பேறித்தனத்தை ஒழித்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய நம்ம கோல், நம்ம லைஃப்பில் எதை வேணாலும் சாதிக்கணும்னு நினச்சாலும் சோம்பேறித்தனத்தை கொண்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சோம்பேறித்தனத்தை கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.